அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. இடியப்பத்தை கூட காலி பண்ணிவிட்டா வந்ததுல இருந்து. பல கனவுகளோட வந்திருப்பிய. நீ பிளைட் ஏறும்போது என்ன கனவுகளோட வந்தா? பிளைட் ஏறும்போதா? நல்லா சம்பாதிக்கணும். வீட்டுக்கு அம்மாக்கு நகை செட்டு வாங்கி போடணும். அதுக்கப்புறம் வீடு சின்ன வீடு பெரிய வீடா கட்டணும். எவ்வளவு கடன் வாங்கி வந்தா? 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா தான் கடன் வாங்கி வந்தியா? சரி, வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு இடையிலேயே ஊருக்கு போயிட்டு வந்தியா? அது எவ்வளவு கடன் வாங்கி போனா? அது 5000 dirhams. அது ஒரு 1 லட்சம் ஆயிட்டு 3 லட்சம் ரூபா கடன். ஓகேவா? 1.5 மாசம் சம்பளம் வாங்கினீங்க. இப்ப வாங்கின 3 லட்சம் ரூபா கடன்ல ஏதாவது கொஞ்சம் அடைச்சியா? ஒண்ணும் பண்ணலையா? அப்ப காசு எவ்வளவு செலவு பண்ணா? என்ன செலவு பண்ண? ரூமுக்கு சாப்பாடுக்குன்னு வீட்டுக்கு 12,000 அனுப்புறேன். அதே 10 12,000 ரூபா அனுப்பிட்டியா? வரும்போது என்னென்ன மாத்திரை கொண்டு வந்தா? வரும்போது தலைவலி மாத்திரை, வந்து வயிற்று வலி மாத்திரை, அப்புறம் ஆக்சிஜன் 500 இதுதான் போய் வாங்கிட்டு வந்தா. இனிமே தான் இந்த வெளிநாடுக்கு வந்துட்டீல, அடுத்தடுத்த பிரஷர் மாத்திரை, சுகர் மாத்திரை, ஹார்ட் மாத்திரை, ஆமா எல்லா மாத்திரையும் இனிமே தான் போக 3-4 வருஷம் சென்று எல்லா காசு வருதோ இல்லையோ, நமக்கு கடன் அடைக்குதோ இல்லையோ, இந்த சுகரு, ஹார்ட் அட்டாக்கு, பிரஷரு, கொலஸ்ட்ராலு எல்லாமே வந்துடும். நம்ம கட்டு இல்ல, நம்ம கட்டு சரி, நம்ம சுத்தி உள்ள கட்டுல உள்ள எவ்வளவு மாத்திரை இருக்கு ஏன்னு கேட்டிய? எல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுத்தது. இது யாரு கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. நார்சா இல்லங்க, காமிக்கிற பாரு. நீங்க மாத்திரை வச்சியா? ஏன் தலை மாட்டே இங்க வாங்க. எனக்கு வந்து அல்வா தம்ரோட்ட பாக்குறீங்களா? ஆனா நீ பையில வந்து அல்வா தம்மோட மிச்சர் இல்லையாங்க? இதுதான் அல்வா, தம்ரோட் அல்வா, மிச்சரு, கடலை மிட்டாயி இதெல்லாம் வந்துரும். வந்து 1 கிலோ ஃபுல்லா மாத்திரை. ஆமா, அங்க அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டான டயத்துக்கு சாப்பிடாட்டி இந்த நிலைமை தான் நமக்கு. அதனால நீங்க வந்திருக்கீங்க புதுசா. என்னையா சேர்க்கறீங்க? அதனால நீங்க இனிமே ஒழுங்கா வேலைக்கு கரெக்டா சாப்பிடுங்க. ஒழுங்கா காசுன்னு ஊருக்கே எல்லாத்தையும் அனுப்பிடாம உங்க உடம்பையும் இங்க பாத்துக்கிறீங்க, பழங்கள் தின்னுங்க. இல்லாட்டி வீட்டுல இருந்து மிச்சர் வர்றதுக்கு பதிலா இதுதான் வரும். ஓகேவா? பாத்துக்கிறீங்க. இதான் வெளிநாடு. அரிசி எத்தனை போட்டான்? 1.5 போட்டியா? எது வேலை சொன்னாலும் ஒழுங்கா ப்ரெஷர் இல்லாம வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுனீங்கன்னா அப்புறம் ஊர்ல மிச்சர் அல்வா வராது. எனக்கு வர்ற மாதிரி மாத்திரை தான் வரும். கம்பெனிலே டென்ஷன் இல்லாம ஒழுங்கா வேலை கொண்டாடுறாங்க.